ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த முருகனின் ஆசீர்வாதம் என் அன்பு பிள்ளையான உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலை தொட சொன்னேன். என்னுடைய இந்த வேல்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகுது. யார் எனக்காக வந்து கோடி கோடியாக என் உண்டியலில் கொட்டினாலும், அல்லது எனக்காக அது இதுன்னு பொற்தாமரையோ அல்லது பொன்னான விஷயங்களையோ காணிக்கையாக கொடுத்தாலும் கூட நான் மதி மயங்கவோ அவர்களுக்கு வரத்தை கொடுக்கவோ ஆசீர்வாதம் செய்யவோ மாட்டேன். ஆனால் என்னுடைய ஏழை பிள்ளை ஒருத்தர் அன்போட பாசத்தோட முருகான்னு என்னை கூப்பிட்டாலும், என்னுடைய விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டாலும், அல்லது என்னை நம்பி காத்திருந்தாலும் அவர்களுக்காக நான் ஓடி வருவேன். அப்படிதான் இப்போது உன்னை தேடி வந்து இந்த வேலையும் தொட சொல்லியிருக்கேன். எதிர்பார்ப்பை அதிகமாக வச்சுக்காத நீ வாழ்க்கையில் அடிப்படையான விஷயங்களுக்கு மட்டும்தான் நினச்சி பார்க்குற. ஆனால் அது கூட கிடைக்காம வாழ்க்கையில் நிம்மதியிலிருந்து நீ துன்பப்படுவதும் கஷ்டங்களால் கவலைப்படுவதும் என்னால் பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியலை. கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கி கொண்டு அதற்கேற்றாற் போல உழைக்கவும் முயற்சி செய்யவும் ஆரம்பி. பேச நிறுத்திக்கிட்டு செயலை நீ அதிகப்படுத்தும் போது உனக்கான விஷயங்கள் எல்லாம் தானாகவே சிறப்பாக நடக்கும் என் செல்வமே. மனிதர்கள் எப்போதுமே எல்லா குணத்தையும் அடுத்தவங்க கிட்டேருந்து கற்றுக்குவாங்க. நல்ல குணமோ கெட்ட குணமோ, அடுத்தவன் ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி செய்கிறான், அது பிடிச்சிருக்குன்னா அவன்கிட்ட இருந்து அதை சுலபமாக கற்றுக்கக்கூடிய குணம் பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்குது. ஆனால் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் மட்டும் அடுத்தவங்க சொல்லி கொடுத்து அது உனக்கு வராது. நீயாகவே இயல்பாக தெய்வ பக்தியை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு முருகா முருகான்னு என் மேலே நம்பிக்கை வைக்கணும். இப்போது அப்படிதான் உனக்குள்ள நம்பிக்கையை நான் ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதில் சரியாக நடந்த விஷயத்தை விட்டுட்டு தவறாய் போன ஒரு விஷயத்தையே குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சரியாய் நிகழ்ந்த பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி சந்தோஷமாக வாழ தயாராகு. மகிழ்ச்சி எப்போதுமே உன் கூடவே இருக்கும். மனிதன் எந்த அளவுக்கு உயர்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு கடுமையான சோதனைகளை நான் கொடுக்க தான் செய்வேன். அந்த சோதனைகளை கடந்து வந்துதான் நீ வாழ்க்கையில் உயர்ந்து உச்சத்தை தொட முடியும் என் செல்வமே. உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படும்படி எதுவுமே ஆகாது. ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது உன் அப்பன் முருகன் அல்லவா. பயமும் கவலையும் இல்லாமல் நிச்சயமாக நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் துன்பம் வந்தாலும் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கோ. எந்த வடிவத்திலாவது உனக்கான உதவியை நிச்சயமாக நான் செய்வேன். இந்த கந்தனின் கடைக்கன் பார்வை உந்தன் பக்கம் இருக்கும்போது கவலைகள் உனக்கு எதற்கு என் நெஞ்சமே? என்ன நடந்தாலும் வருவது வரட்டும்னு தைரியமாக இரு. இந்த தந்தை என் மகளான உன் மீது பாசம் கொண்டு உன்னை ஆசீர்வதிக்க அருள் செய்ய வந்து நிற்கும்போது என் வேலை மட்டும் நீ தொட்டா போதும். இந்த வேல் உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புதம் நிறைஞ்சது. நீ எங்கே இருந்தாலும் எதை செஞ்சாலும் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா உன் வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்கு உனக்கு துணையாக இருப்பதே நான் தானே. உன்னை ஆட்டுவிப்பவனும் நான் தான், எல்லாத்தையும் படைச்சு உன்னை பாதுகாப்பவனும் நான் தான். இந்த உலகத்தின் ஆதாரமாக நான் தானே இருக்கேன். யார் என்ன மனசார நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எப்போதுமே நான் துன்பம் கொடுப்பதில்லை. உனக்கும் அப்படிதான் இன்பமான வாழ்க்கையை வரவழைப்பதற்காகவும் அன்போடு ஆசீர்வதிப்பதற்காகவும் இந்த வேலை தொட சொன்னேன். உலகத்தில் யாரையுமே கட்டாயப்படுத்துவதோ அல்லது துன்பப்படுத்துவதோ துயரப்படுத்துவதோ யார் மனசையும் வருத்தப்படுத்துவதோ நீ செய்யக்கூடாத விஷயம். எந்த சூழ்நிலையும் உன்னால் யாரும் அழிஞ்சதாகவோ வருத்தப்பட்டதாகவோ இருக்கவே கூடாது என் செல்வமே. அடுத்தவங்க வாழ்க்கையையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஏன் இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு யோசிக்காத. நல்லா வாழ்பவர்களை பார்த்து உனக்கே தெரியாமல் ஒரு பொறாமை எண்ணம் உன் மனசுக்குள்ளே உருவாகுது. அது மட்டும் இல்லை, உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாமே நடக்குது கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு அழுது புலம்பாத. உனக்காக நான் இருக்கிறேங்கிறத நீ மறந்திடாதே என் செல்வமே. ஏக்கங்களை நினச்சி தவிப்பதே வாழ்க்கை கிடையாது. இல்லாததை நினச்சி எதற்காக ஏங்கி போகிறாய்? நீ எதை பார்த்து ஏங்குறியோ அதை காட்டிலும் சிறப்பான உயர்வானதை என்னால் உனக்கு தர முடியும்.
வாழ்க்கையை கையாள பழகிக்கோ. இந்த முருகனை முழுவதுமாக நம்பக்கூடிய உன் நிலைமையை நிச்சயமாக உயர்த்துவேன். வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்திகரமான வாழ்க்கை தான் மேலானது. எப்பவுமே உனக்கு கிடைச்ச விஷயங்களை திருப்திகரமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை உனக்கு வெற்றிகரமானதாக மாறிடும். வெற்றிங்கிறது அடுத்தவன் நிர்ணயிக்கிறது, ஆனால் திருப்திங்கிறது உன்னை நீயே மகிழ்விப்பது தானே. உன் மனசை எப்பவும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா மற்றவர்கள் மூலமாக வெற்றி தானாக உன்னை வந்து சேரும். ஓய்வெடுக்க வேண்டுமென சில நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தினேன். ஆனால் நீயோ ஓய்வெடுக்காம மறுபடியும் இந்த தப்பு நடந்துருச்சு, அந்த தவறு நடந்துருச்சுன்னு கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. நான் இருக்கிறேன்னு உனக்கு மறந்துட்டியா? முழுவதுமாக என்னை நம்புகிற உனக்கு எதற்காக மனக்கலக்கம்? இந்த முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிட்டேன். நிச்சயமாக உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்ந்தே தீரும். என்னை நம்பி இருக்கும் எல்லா குடும்பங்களையும் காப்பாற்றுற இந்த முருகன் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றாம விட்டுடுவேனா என்ன? எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் அன்பு குழந்தையான உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். என் பலத்தை நீ உணர்ந்து என்னை நோக்கி வரத்தான் போகிறாய். திருச்செந்தூரில் உனக்காகவே கடல் அலையின் ஓரத்தில் நான் காத்திருப்பேன். கடல் அலைகளில் எவ்வளவு மக்கள் அலைகள் இருக்குன்னு பார்க்கறதானே. அந்த மக்கள் அலைகளில் ஒருவராய் நீயும் மனசார நன்றி சொல்கிறதுக்கு என்னை நோக்கி வருவதற்கான காலம் வந்துடுச்சு. சீக்கிரமே எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அழகாக அற்புதமாக அதிசயமாக நடக்க போகுது. நீ விரும்பிய எல்லாத்தையுமே உனக்கு நான் செய்யணும், உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே நீயே அதை வேணான்னு சொன்னாலும் நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி தருவேன். உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாத்தையுமே சரி செய்ய போகிறேன். சீக்கிரமே அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். முடிஞ்சவரை வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடு. எப்போதுமே எதிர்மறை கருத்துக்களை சிந்திப்பவர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாகவே இரு. ஏன்னா இது நடக்காது, அது முடியாது, இது கிடைக்காதுன்னு எதிர்மறை கருத்துக்கள் கொண்ட மனிதர்களையும் எதிர்மறையாய் சிந்திப்பவர்களையும் எதிர்மறையாய் பேசுபவர்களையும் உன்னால் போராடி ஜெயிக்கவோ அவங்களுக்கு புரிய வைக்கவோ முடியாது. அப்படி புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்தில் பேசும்போது உன் உடம்பும் மனசும் சோர்ந்து போய் பரிதவிக்கும். அவங்களையே வாழ்க்கையில் பட்டு திருந்திக்குவாங்கன்னு அவங்கள போக்கிலேயே விட்டுட்டு நீ தேவையற்ற பேச்சுக்களை குறைச்சிக்கோ. உனக்கு எவ்வளவுதான் நெருக்கமான உறவாகவோ சொந்தமாகவோ இருந்தாலும் மனிதர்களோட அளவோட பேசு. உன்னுடைய அமைதி தான் உன்னுடைய சக்திங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. அதற்கு பதிலாக உன் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக்கு. பேச்சை குறைச்சிட்டு எப்போதுமே நேர்மறை எண்ணங்களோடையும் நம்பிக்கையோடையும் நல்லது நடக்கும் நீ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த நல்ல எண்ணங்களின் அதிர்வலைகள் உனக்குள்ள சக்தியையும் வெற்றியையும் பெருக வைக்கும். அது பெருகி பெருகி இந்த பிரபஞ்சம் உனக்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்க போகிறத நீ பார்க்க தானே போகிற. எந்த சறுக்களும் உன்னை சறுக்குவதற்காகவோ சாய்ப்பதற்காகவோ நான் கொடுக்கவில்லை. இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். அமைதியாக இருந்தினா நிச்சயமாய் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்ப. உன்கிட்ட இருந்து எந்த பொருளை நான் எடுத்துக்கிட்டாலும் அதை 10 மடங்காக திரும்பி தந்தே தீருவேன். அதுதானே என்னுடைய பொறுப்பு. நீ இழந்ததை நினச்சி வருத்தப்படாத. எல்லாத்தையுமே நீ ஆசைப்பட்டதை விட அதிகமாகவே உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துடுது. ஒரு நல்ல விஷயம் நடந்தால் உடனே இன்னொரு துன்ப விஷயம் வருதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. இங்கு எல்லார் வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யும். செல்வம் காசு பணம்னு இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய இருக்கும். ஆனால் தினம் உழைச்சி கஷ்டப்படக்கூடிய ஏழையானவன் நல்ல ஆரோக்கியமாக இருப்பான். அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒவ்வொரு குறையும் கஷ்டமும் இருக்கும். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமப்படுத்த முடியாதல்லவா? உன் நல்ல மனசுக்கும் உன் நல்ல எண்ணத்துக்கும் சமமான வாழ்க்கையை சந்தோஷமாக செல்வ செழிப்போடு நல்ல ஆரோக்கியத்தோடு நான் அருள போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை தான் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு. இந்த வேல் மூலமாகவே உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையெல்லாம் துரத்த போகிறேன். நிச்சயமாக நீ மென்மேலும் உயர்வாய். உன் வாழ்க்கையில் நன்மையே நடக்குவேன் செல்வமே.
கவலைகளை நினச்சி கலங்கி போகாத, மூளையில் முயந்து ஒதுங்கி போகாத, தோல்வியில் துவண்டு போகாத. எப்போதுமே உன்னை நீ தைரியமான ஆளாக வச்சுக்கோ. உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கிவிடு செல்வமே. அடுத்தவங்களுக்கு முன்னோடியாக உதாரணமாக நீ வாழணுங்கிறது தான் இந்த அப்பாவின் ஆசை. உன்னை பார்த்து மற்றவங்க எப்படி வாழணும்னு யோசிச்சு அதன்படி அவர்களது வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னு நான் விரும்புகிறேன். எப்போதும் எல்லாருக்கும் உதாரணமாக நல்ல பிள்ளையாக, நல்ல எண்ணத்தோட, நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்யப்பார். நிச்சயமாக உன் வாழ்வில் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன்.